வெல்கம் டு வின்ஸ் குக். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப குறைவான நேரத்துல நல்ல காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பூண்டு சட்னியை நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்காம வெறும் பூண்டும் சின்ன வெங்காயம் மட்டும் வச்சு நம்ம செய்ய போறோம். அதனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சட்னியை நம்ம முழுக்க நல்லெண்ணெயிலேயே நம்ம செய்ய போறோம். அதனால உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நீங்க தாராளமாகவே ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த சட்னியை நீங்க ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். இந்த காரசாரமான பூண்டு சட்னி செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லா இன்கிரீடியன்ஸையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கணும். ஓஹோ, இந்த சட்னியோட சீக்ரெட்டே இந்த நல்லெண்ணெய் தானா? எண்ணெய் நல்லா சூடானதும் 20 பல்லு பூண்டை 2ஆ கட் பண்ணிட்டு எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த சட்னிக்கு நீங்க எல்லா இன்கிரீடியன்ஸும் நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் வதக்கி எடுக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா டேஸ்டே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடும். நான் யூஸ் பண்ணியிருக்கிற பூண்டு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு, அதனால நான் 20 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒருவேளை சின்ன சைஸாக இருந்ததுன்னா 30 to 35 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கார்லிக்கோட கலர் வந்து கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இந்த ஸ்டேஜில் 10 போல சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயத்தை 2ஆ கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆல்ரெடி பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதங்கினா போதும். நம்ம எவ்வளவு பூண்டு எடுக்கிறோமோ அதுக்கு சரிபாதியான சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணும், அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆஹா ஆஹா, என்ன அருமையான கண்டுபிடிப்பு. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி லைட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். 2 நிமிஷத்துல சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வந்துடும். நம்ம சேர்த்துக்கிட்ட பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிட்டு காரத்துக்காக 5 வரமிளகாய் வத்தல், அதோட கலருக்காக 3 காஷ்மீரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்க போகிறோம். காஷ்மீரி மிளகாய் வத்தல்ல காரம் அதிகமாக இருக்காது. சட்னி நல்லா டார்க் ரெட் கலரில் வரணுங்கிறதுக்காக 3 காஷ்மீரி மிளகாய் வத்தலை சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் வத்தல் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நார்மலான வரமிளகாய் வத்தலை 2 சேர்த்துக்கோங்க. அதோட 1 நெல்லிக்காய் சைஸ் புளி. இந்த சட்னிக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்ததுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 3/4 டீஸ்பூன் உப்பு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால 2 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வதங்கினா மட்டும் போதும். நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். 5 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வதக்கின எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். வதங்கின வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதுமானது. உங்களுக்கு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். சட்னியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளித்து ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான காரசாரமான சட்னி ரெடி ஆகிடும். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். இந்த சட்னிக்கு கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சேர்த்துக்கிட்ட உளுந்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்ததும் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, அதோட சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த தாளிப்பை நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சிருந்த சட்னியில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம மிளகாய் வத்தல் வந்து அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ண நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா எண்ணெயும் பூண்டு சட்னியோட நல்லாவே பிளண்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய காரசாரமான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த காரமான பூண்டு சட்னியோட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு பாருங்க. மறுபடியும் இந்த சட்னியை நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இந்த பூண்டு சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். நார்மலாவே அரைக்குட்டு இட்லி நான் தீத்துருவேன். இந்த மாதிரி சுள்ளன காரசாரமான சட்னி வச்சு கொடுத்தா ஆஹா, கேட்கவா வேணும். என்ன எல்லாரும் இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்களா? அப்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. Thank you.